கைஸ், நம்ம எல்லாருமே கூகுள் மேப்ஸை தப்பாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு அப்டேட் பற்றி தெரியாத வரைக்கும். அது என்ன அப்டேட் தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா 3D ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா இன்னுமே ரியலிஸ்டிக்காக 3D லுக்கோட நீங்கள் வந்து வெரி கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பாக நேவிகேட் பண்ணி பார்க்க முடியுங்கிற சொல்கிறாங்க. ஸோ ரோட்ஸ், சிக்னல்ஸ் இது எல்லாமே ரியலிஸ்டிக்காக தெரியுங்கிற சொல்லியிருக்காங்க. சூப்பராகவே இருந்துன்னு சொல்லலாம், நல்லாவே இருக்குது, ஒரு நல்ல அப்டேட் நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடனாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் உங்கள் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிட்டு நேவிகேட் டேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ மீடியா பிளேபேக் கண்ட்ரோல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்ம், மியூசிக் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பாட்டிஃபை கொடுத்துக்கிறேன். ஸ்பாட்டிஃபை கொடுத்தோன்னே ஒன்ஸ் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகணுங்கிற நேவிகேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வித்தவுட் ஸ்விட்ச் பண்ணாமே கூகுள் மேப்ஸ்லேயே பாட்டையும் கேட்டுக்க முடியும், ரூட்டையும் போட்டுக்க முடியும். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. ஸோ தேர்ட் அப்டேட் ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்க் ஜெமினின்னு கொடுத்துருக்காங்க. இது மூலயமா என்னன்னா நீங்கள் ஒரு ரூட் நேவிகேட் பண்ணி போயிட்டு இருக்கீங்கன்னா அதில் நியர்பை பெட்ரோல் பங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்க் ஜெமினியில் போய் கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ் இது எல்லாமே காட்டிடும். யூஸ்ஃபுல்லான அப்டேட் நினைக்கிறேன். இந்த அப்டேட் நல்லா இருக்குதுல்ல, அதனால தான் சொல்கிறேன்.